அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். கருவேப்பில் பறிக்க சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக உப்புமா ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இட்லி பொடி வேறு தீர்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கருப்பு உளுந்தில் பொடி திரிச்சா பிள்ளைங்க சாப்பிடுதாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ஃபுட்டு தானே அப்படின்ட்டு கருப்பு உளுந்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி வெள்ளையாக இருக்க உளுந்து வந்து இந்த அளவுக்கு நிறம் மாறினா நல்லாவே நிறம் மாறி இருக்கும். பொடியுமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து சாதாரண உளுந்தில் பொடி திரிக்கிறதை விட இந்த கருப்பு உளுந்து வாங்கி காயம், அதுக்கப்புறம் மொளவத்தல் வறுத்து சேர்த்து, அதுக்கப்புறம் மிளகும் நிறையா சேர்ப்போமா, அதுக்கப்புறம் வெள்ளைப்பொடி சேர்ப்போமா, பிள்ளைங்க சாப்பிட்டான்னா மாந்தம் எது இருந்தாலும் போயிடும். அதனால் வந்து இட்லி பொடியில் வந்து விரும்பி சாப்பிடக்கூடியதில் வந்து நான் வந்து வெள்ளைப்பொடி எல்லாத்தையுமே நிறையா சேர்த்துக்கிடுவேன். ஒரு பக்கம் வந்து இட்லி பொடிக்கும் வறுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் எள்ளு இருந்துச்சு. சரி, இட்லி பொடி தனியாகவும் எள்ளு பொடி தனியாகவும் திரித்து வச்சிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு வந்து தோசை காலையில் ஸ்கூலுக்கு போகிறாங்களா, ஒரு தோசையை சுட்டு கொடுத்தாலும் பொடியை வச்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க சாப்பிட்டு போயிடுவாங்க, வேலையும் ஈஸியாக அப்படின்ட்டு எள்ளு பொடிக்கும் தனியாக வறுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இட்லி பொடிக்கும் தனியாக வறுத்து ஆற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இட்லி பொடியில் நிறையா மிளகு போட்டேன். மிளவத்தலும் ஒரு 5 மிளத்தல் போட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து உப்பு வந்து கல் உப்பு தான் சேர்ப்பேன், பொடி உப்பு சேர்க்க மாட்டேன். அந்த பொரியலுக்கு மட்டுமே பொடி உப்பு சேர்ப்பேன். இந்த மாதிரி பொடிகளுக்கெல்லாம் நான் வந்து மிளகு பொடி, இட்லி பொடிக்கெல்லாம் கல் உப்பு தான் சேர்ப்பேன். அப்புறம் சோறு வடிக்கனாலும் கல் உப்பு தான் சேர்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பொடி திரித்து சூப்பராகவே எடுத்து வச்சாச்சு. நல்லாவே மனமாக இருந்துச்சு. அன்றைக்கி வீட்டுக்குள்ளே எங்கள் அம்மா வரும்போதே கேட்டாங்க, பொடி திரிச்சிட்டியாமா அப்படின்னுட்டு. அதனால் இட்லி பொடி தனியாகவும் எள்ளு பொடி தனியாகவும் திரித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வறுக்கும்போது வீட்டில் வெள்ளைச்சோளம் இருந்துச்சு. அதனால் வெள்ளைச்சோளம், பாசி பயிறு, கருப்பு உளுந்து மூணையுமே நல்லா பொன்னிறமாக வரது அளவுக்கு வறுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னுடைய மகளுக்கு ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கன்னே தெரியலை. அதனால் பிள்ளைக்கு 2.5 வயசாகுது. அதனால் பாதாம் எல்லாத்தையும் வறுத்து வச்சிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டாக ஆகிக்கணுமே அப்படின்ட்டு ஈவினிங் போல் கூலனாக்கா ரெடி பண்ணி கொடுத்தா பிள்ளை சாப்பிட்டுக்கிடுவாள் அப்படின்ட்டு இதையும் தனியாக பொடி திரித்து வச்சிடலாமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து நம்மளுக்கும் குறுக்கு வழி அடிக்கடி வருது. அதனால் வந்து கொஞ்சம் கருப்பு உளுந்தா அதோட வந்து பாதாமே சேர்த்து ஒன்றா வறுத்து வச்சாச்சு. காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு கூலனாக்கா குடித்தோம்னா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு இப்போ பிள்ளைக்கு ரெடி பண்ண பொடியை வந்து அலசி எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு ஒரு பக்கம் அலசியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப் இருந்துச்சு. அதனால் கேப்பையிலும் கொஞ்சம் பாதாம் போட்டு நம்ம வறுத்து வச்சுக்கிட்டோம்னா சத்தான கூலனாக்கா ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்ட்டு எல்லா பொடியுமே வறுத்து எடுத்துகிட்டு தனித்தனி ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து அலசி வச்சிடலாமா அப்படின்ட்டு. மிளவத்தல் இந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா யூடியூப்பில் பார்த்தேன், இப்படி மிளவத்தல் வந்து கொஞ்சம் கலர் நிறம் மாறி இருந்தது. அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தூர போட்டுருங்க. அதனால் வந்து அதெல்லாம் தூர போட்டுட்டு கழிக்கக்கூடிய மிளவத்தல்லாம் கழித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னென்னா எல்லா பொடியும் திரித்து வச்சாச்சு. அதனால் வந்து பாத்திரத்தை கழுவி காய வச்சுருக்கேன். அவ்வளோத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் காலையிலே பிள்ளை துணியை வந்து கையால் கொஞ்சம் சர்ஃபொடி போட்டு முக்கி வச்சுருந்தேன். அதை கையால் அலசிடலாமா அப்படின்ட்டு சைட் பை சைடு எல்லாத்தையும் பொடியெல்லாம் திரிச்சிட்டு துணி அலசும் வந்தாச்சு. இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.